Good morning, one and all. Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Chakrampalayam. Now we discussed about 10th standard social science subject, Geography lesson 4, India resources and industries. Okay, learning objectives of this lesson: to learn about the resources and its types, to understand the concept of renewable and non-renewable resources, to identify the different types and the distribution of industries in India, to analyze the problem of Indian industries. Okay, இந்தியாவுடைய வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 4வது லெசன் புவியியல்ல. இந்த லெசனுடைய கற்றலின் நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வளங்களும் அதனுடைய வகைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். புதுப்பிக்கத்தக்க வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலகங்களுடைய வகைகளும் அதனுடைய பரவல் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்திய தொழிலகங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? Now introduction of this lesson: any matter or energy derived from the environment that is used by living things including humans is called a natural resources. Okay, இயற்கையிலேயே பெறப்பட்டு உயிரினங்களால் பயன்படுத்தப்படும் அனைத்து வளங்களும் இயற்கை வளம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நேச்சுரல் ரிசோர்சஸ் இன்க்ளூட் ஏர், வாட்டர், சாயில், மினரல்ஸ், ஃபோசியல் ஃபியூயல்ஸ், பிளான்ட்ஸ், வைல்டு லைஃப் எக்ஸெட்ரா. ஓகே, காற்று, நீர், மண், தாதுக்கள், புதை படிம எரிபொருள், தாவரங்கள், வனவிலங்குகள், இது எல்லாமே இயற்கை வளங்கள் அப்படிங்கிறதுல அடங்கும். மெனி நேச்சுரல் ரிசோர்சஸ் ஆர் யூஸ்டு ஆஸ் ரா மெட்டீரியல்ஸ். ஓகே, இயற்கை வளங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பல இயற்கை வளங்கள் மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுது. They provide a vital role in the economic development of any region. இயற்கை வளங்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு பிரதேசத்துடைய பொருளாதார வளர்ச்சியிலையும் முக்கிய பங்கு அப்படிங்கிறது வகிக்கிறது. நேச்சுரல் ரிசோர்சஸ் ஆர் கிளாசிஃபைடு ஆன் செவரல் பேசிஸ். ஓகே, அதாவது இயற்கை வளங்கள் அப்படிங்கிறது பல்வேறு காரணிகளுடைய அடிப்படையில் பிரிக்கப்படுது. Based on continued availability, the resources are categorized into two types. அது தொடர்ந்து கிடைக்கக்கூடிய தன்மையில் வளங்கள் அப்படிங்கிறது 2 வகையாக பிரிக்கப்படுது. ரெனியூவபிள் ரிசோர்சஸ் ஆர் தோஸ் விச் ஹாவ் நேச்சுரலி ரீஜெனரேஷன்ஸ் ஆஃப்டர் தயர் யூட்டிலைசேஷன்ஸ். புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படிங்கிறது பயன்பாட்டுக்கு பிறகும் இயற்கை முறையில் மீட்டுருவாக்கம் அப்படிங்கிறது செய்து கொள்ளுது. சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, பயோகேஸ், டைடல் எனர்ஜி, வேவ் எனர்ஜி எக்ஸெட்ரா. ஓகே, அதாவது பார்த்திங்கன்னா சூரிய சக்தி, காற்று சக்தி, உயிரின கழிவு, வாயு வளிமம், ஓத சக்தி, அலை சக்தி, இது எல்லாம் சொல்லலாம். நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ் ஆர் த சோர்சஸ் தட் கேனாட் பி ரீப்ளேஸ்ட் அகெயின் ஆஃப்டர் யூட்டிலைசேஷன். அதாவது மீட்டுருவாக்கம் அப்படிங்கிறத மீண்டும் செய்ய இயலாத வளங்களை புதுப்பிக்க இயலா வளம் அப்படின்னு சொல்லுவோம். கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் எக்ஸட்ரா ஃபால் அண்டர் திஸ் கேட்டகரிஸ். ஓகேவா? அதாவது நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு, இதெல்லாம் இந்த வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மினரல். மினரல் இஸ் a natural substance of organic or inorganic origin with definite chemical and physical properties. ஓகே, அதாவது கனிம வளம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகளை கொண்ட உயிருள்ள மற்றும் உயிரற்ற இயற்கை மூலங்கள் அப்படிங்கிறத நாம் கனிமம் அப்படின்னு சொல்லுவோம். த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் மினரல்ஸ் ஃப்ரம் த எர்த் இஸ் நோன் as மைனிங். ஓகே, புவியிலேருந்து கனிமங்களை அகழ்ந்தாய்வு, அதாவது தோண்டி எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு சுரங்க தொழில் அப்படின்னு சொல்கிறோம். த மைன்ஸ் நியர் த எர்த் கிரஸ்ட் ஆர் நோன் as ஓப்பன் பிட் மைன்ஸ் while the deep mines are known as soft mines. ஓகே, அதாவது ஆழம் குறைந்து புவியோட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சுரங்கங்கள் திறந்த வெளி சுரங்கங்கள் அப்படின்னு சொல்லியும், ஆழம் அதிகமாக இருக்கக்கூடிய சுரங்கங்கள் ஆழ் சுரங்கங்கள் அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுது. ஓகேவா? த ஆர்கனைசேஷன் அசோசியேட்டட் வித் மினரல்ஸ் இன் இந்தியா ஆர், இந்தியாவில் இருக்கக்கூடிய கனிமங்கள் மற்றும் அதனோடைய தொடர்பு இருக்கக்கூடிய அமைப்புகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, த ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் அட் கல்கட்டா. சரியா? இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்துடைய தலைமையிடம் கொல்கத்தா. இந்தியன் ப்ரூ ஆஃப் மைன்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அட் நாக்பூர். இந்திய சுரங்க பணியகம் நாக்பூர். நான் ஃபெரிசியஸ் மெட்டீரியல் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்டர், ஷார்ட்லி வி நோன் as NFTDC,
அண்ட் ஹைதராபாத். இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத். The Ministry of Mines is responsible for the administration of all mines and minerals. Development and Regulation Act 1957. இந்தியாவில் இருக்கக்கூடிய சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களுடைய நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1957. ஓகேவா. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ். On the basis of chemical and physical properties, minerals are broadly grouped under two categories. They are metallic and non-metallic minerals. வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகளுடைய அடிப்படையில் கனிமங்கள் ரெண்டு பிரிவாக பிரிக்கப்படும். அது பார்த்திங்கன்னா ஒன்று உலோக கனிமம், இன்னொன்று அலோக கனிமங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா மெட்டாலிக் மினரல்ஸ். ஓகேவா. உலோக கனிமங்கள்னு சொல்லுவோம். Metallic minerals are the minerals which contain one or more metallic elements in them. உலோகங்கள் அப்படிங்கிறது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்களை கொண்டிருக்கும். மெட்டாலிக் மினரல்ஸ் occur in rare naturally formed concentrations known as mineral deposits. உலோக கனிமங்கள் அரிதாகவோ இயற்கை அடர்ந்த தாது படிவங்களாகவோ காணப்படும் அப்படின்னு சொல்லுவோம். These deposits consist of a variety of valuable metals such as iron, manganese, copper, bauxite, nickel, zinc, lead, coal, etc. உலோக படிவங்களை இரும்பு, மேங்கனீசம், தாமிரம், பாக்சைட், நிக்கல், துத்தநாகம், கரிமம், தங்கம் போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் அப்படிங்கிறது காணப்படுது அப்படின்னு சொல்லுவோம். சரியா. இப்போ அவங்க உங்களுக்கு ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. இந்த மேப் பார்த்திங்கன்னா மினரல்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகேவா. நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் அப்படிங்கிறோடதே மேப்பு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அயன் எங்கெங்கெல்லாம் கிடைக்குது, மங்கனீஸ், ஓகேவா, காப்பர் அதாவது தாமிரம், பாக்சைட், லைம்ஸ்டோன் சுண்ணாம்புக்கல், ஜிப்சம், மைக்கா, கோல்டு. ஓகேவா. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிம்பிள் உங்களுக்கு வேரிய சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் எந்தெந்த பார்ட்டில் என்னென்ன மினரல்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத நமக்கு இந்த மேப்பில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் இந்தியாவுடைய அவுட்லைன் மேப்பில் தனித்தனியாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா. Now let's go to next topic, iron ore. Okay. The iron ore is the most widely distributed elements of the earth crust, rarely occurs in a free state. Okay. அதாவது இரும்பு தாது அப்படின்னு நாம் சொல்லுவோம். இரும்பு தாது புவியுடைய மேல்பரப்பில் அதிகமாக காணப்படக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லுவோம். இது தனித்த நிலையில் அரிதாக காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். இட் என்டர்ஸ் இன் த காம்போசிஷன் ஆஃப் மெனி ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ் எஸ்பெஷலி ஃப்ரம் இக்னீசியஸ் அண்டு மெட்ரமார்பிக் ராக்ஸ். இது தீப்பாறைகள் மற்றும் உருமாறிய பாறைகளுடைய கலவையில் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். The total recoverable resources of iron ore in India are hematite and magnetite. ஓகேவா. இந்தியாவில் காணப்படக்கூடிய இரும்பு வளங்கள் ஹேமடைட் வகையும் மேக்னடைட் வளங்கையும் சேர்ந்து இருக்கும். சரியா. அயன் இந்தியாவில் அந்த கண்டென்ட் எவ்வளோ எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. The iron is usually found in following forms. ஓகேவா. இரும்பு தாதில் கீழ்கண்ட வடிவத்தில் காணப்படும். இதில் பார்த்திங்கன்னா மேக்னடைட் அப்படிங்கிறது 72.4% காணப்படும். ஹேமடைட் அப்படிங்கிறது 69.9. அடுத்து கோதைட் அப்படிங்கிறது 62.9. லைமனைட் அப்படிங்கிறது 55%. அடுத்தது சிடரைட் அப்படிங்கிறது 48.2% அப்படிங்கிறது காணப்படும். ஓகேவா. நெக்ஸ்ட் Jharkhand is the leading producer of iron ore with 25% of the country's production. நாட்டுடைய மொத்த இரும்பு தாது உற்பத்தியில் ஜார்க்கண்ட் மாநிலம் 25% உற்பத்தி செஞ்சு முதன்மை உற்பத்தியாளராக திகழுது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஜிங்பம், ஹசரிபாக், தாதாபாத் அண்ட் ராஞ்சி டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர் இட்ஸ் மேஜர் ப்ரொடியூசர்ஸ். ஓகேவா. ஒடிசா வித் 21% ப்ரொடக்ஷன் ரேங்க்ஸ் இன் செகண்ட். ஒடிசா மாநிலம் 21% உற்பத்தியோட இரண்டாவது இடையில இருக்குது. சரியா. இங்கே சுந்தர்கார், மயூர்பஞ்ச், சாம்பல்பூர் அண்டு கியோச்சோர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர் இட்ஸ் மேஜர் ப்ரொடியூசர்ஸ். ஓகே. அதனுடைய முக்கியமான மாநிலங்கள். த மேக்னடைட் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் சத்தீஸ்கர் இஸ் 18%. ஓகே. ராஜ்கார் அண்டு பிலாஸ்பூர் are its leading districts and the Karnataka is 20%. Chitramagurka,
Singamangalore, Shimoga and Dharwad district of its producers. Okay, இதெல்லாம் வந்து மேஜர் ப்ரொடியூசர்ஸ். அட் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு ப்ரொடியூஸ் அபவுட் 5% ஈச். இங்கே வந்து 5% வந்து உற்பத்தி ஆகுது. நெக்ஸ்ட்டு கர்னூல், குண்டூர், கடப்பா அண்ட் அனந்தபூர் டிஸ்ட்ரிக்ஸ் இன் ஆந்திர பிரதேஷ் அண்ட் சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு ஆர் நோட்டபிள் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் அயர்ன் ஓர். மேற் சொன்ன மாநிலங்கள் வந்து ஆந்திராவிலையும் தமிழ்நாட்டிலையும் இந்த மாவட்டங்களில் வந்து இரும்பு தாது அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு செயில். செயில் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். ஓகேவா. The Ministry of Steel is responsible for planning and development of iron and steel industries in India. இந்திய இரும்பு எஃகு ஆணையம்னு சொல்லுவோம். இது வந்து திட்டமிடுதல் மற்றும் வளர்ச்சிக்கு முக்கியமான பங்காற்றுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேங்கனீஸ். மேங்கனீஸ் இஸ் ஏ சில்வரி கிரே எலமெண்ட். மேங்கனீஸ் அப்படிங்கிறது வெளிர் சாம்பல் நிறமுடைய ஒரு கடினமான ஆனால் எளிதில் உடையக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய ஒரு பொருள். சரியா. இட் இஸ் வெரி ஹார்ட் அண்ட் பிரிட்டில் இன் நேச்சர். இட்ஸ் ஆல்வேஸ் அவைலபிள் இன் காம்பினேஷன் வித் அயர்ன், லேட்ரைட் அண்ட் அனதர் மினரல்ஸ். ஓகேவா. மேங்கனீஸ் எப்பொழுதும் இரும்பு, லேட்ரைட் மற்றும் பிற தாதுக்களோடையே கலந்து தான் காணப்படும். இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மினரல் யூஸ்டு ஃபார் மேக்கிங் அயர்ன் அண்ட் ஸ்டீல் அண்ட் சர்வீஸ் and service as basic raw materials for alloying. ஓகே. இது வந்து இரும்பு எஃகு உலோக கலவையோட உற்பத்திக்கு அடிப்படையான மூலப்பொருள் அப்படிங்கிறது ஆகும். இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் மினரல் ஃபார் மேக்கிங் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா. இரும்பு உற்பத்திக்கு இது முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு பொருள். நியர்லி 100 kg manganese is required for manufacturing 1 ton of steel. அதாவது 1 டன் இரும்பு உற்பத்தி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோ மேங்கனீஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர், இன்சிசைட்ஸ், பெயிண்ட்ஸ் அண்டு பேட்டரிஸ். ஓகேவா. அதாவது வெளுக்கும் தூள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், வண்ணத்துப்பூச்சி, மின்கலன்கள் இதெல்லாம் தயாரிக்க மேங்கனீஸ் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. MOILனு சொல்லுவோம். மேங்கனீஸ் ஓர் இந்தியா லிமிடெட். It states owned manganese ore mining company headquarters in Nagpur with a market share of 50%. It was the largest producer of manganese ore in India. நாகப்பூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரக்கூடிய இந்திய மேங்கனீஸ் தாது நிறுவனம் அப்படிங்கிறது 50% மேங்கனீஸை உற்பத்தி செஞ்சு உலக சந்தை மதிப்பீட்டில் முதன்மையானதாக திகழுது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. மேங்கனீஸ் டெபாசிட்டட் அக்கார் மெயின்லி ஆஸ் மெட்டமார்ஃபர்டு பெட்டர்டு செடிமெண்ட்ரி டெபாசிட்ஸ். ஓகே. மேங்கனீஸ் படிவுகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் உருமாறிய பாறைகளில் வந்து காணப்படும். த லார்ஜர் டெபாசிட்ஸ் ஆஃப் மேங்கனீஸ் இஸ் ஃபவுண்ட் இன் ஒடிசா, ஃபாலோடு பை கர்நாடகா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, கோவா, ஆந்திர பிரதேஷ், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், குஜராத், தெலுங்கானா அண்ட் வெஸ்ட் பெங்கால். டுகெதர் கான்ஸ்டியூட் அபவுட் 2% of the India's manganese resources. அதிக மேங்கனீஸ் கழிவுகள் காணப்படக்கூடிய மாநிலங்களுடைய பெயர்கள் இருக்குது. இந்த எல்லா மாநிலங்களும் இணைஞ்சு இந்தியாவுடைய மேங்கனீஸ் உற்பத்தியில் 2% அப்படிங்கிறது அளிக்குது. இந்தியா இஸ் த 5th largest producer of manganese in the world. உலக அளவில் மேங்கனீஸ் உற்பத்தியில் இந்தியா வந்து 5வது இடத்தை வந்து வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா காப்பர்னு சொல்லுவோம். அதாவது தாமிரம். ஓகே. காப்பர் இஸ் த ஃபஸ்ட் மெட்டல் தட் ப்ரீஹிஸ்டாரிக் மேன் ஹேஸ் ஸ்டார்டட் யூஸிங் ஃபார் மெனி பர்பஸ். தாமிரம் வரலாற்றில் முந்தைய காலத்திலே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம்னு சொல்லுவோம். பீயிங் ஃப்ளெக்சிபிள் இட் கேன் பி மேட் இன்டு யுட்டென்சில் ஆஃப் எனி ஷேப். இதை மனிதர்கள் வந்து பல்வேறு வகைகளில் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே நேரத்தில் இது வந்து நெகிழும் தன்மை அப்படிங்கிறது உடையது. சரியா. brass and bronze are obtained when the copper alloys with zinc and tin respectively. அதாவது இது வந்து நெகிழும் தன்மையுடையனால பல்வேறு வடிவமுள்ள பொருட்களை உருவாக்க முடியும். தாமிரத்தை வந்து துத்தநாகத்தோடு கலந்து புத்தளையும் தகரத்துடன் சேர்ந்து வெண்கலமும் உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். காப்பர் ஹாஸ் பீன் காமன்லி யூஸ்டு ஃபார் மேக்கிங் குக்கிங் யுட்டென்சில் அண்ட் அதர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் காமன் யூட்டிலிட்டி. ஓகே. தாமிரமானது சமையல் பாத்திரங்கள் மற்றும் பொது பயன்பாட்டிற்கு பல பொருட்களோட உற்பத்திக்கும் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லலாம். காப்பர் அடுத்தது in modern days it is extensively used in vast variety of electrical machinery, wires and cables. Okay.
தற்காலத்தில் தாமிரமானது பல்வேறு வகைப்பட்ட மின்சார கம்பிகள், மின் சாதனங்கள், கம்பி வடங்கள் போன்றவற்றுடைய உற்பத்திக்கு அதிகம் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ரிசோர்சஸ் ஆஃப் காப்பர் ஓர் இன் த ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் ஃபாலோடு பை ஜார்க்கண்ட் அண்ட் மத்திய பிரதேஷ். அதிகமான தாமிரப்படிவுகள் அதிகமாக உள்ளக்கூட மாநிலம் ராஜஸ்தான், இதை தொடர்ந்து ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் வந்து குறிப்பிடத்தக்க அளவில் அந்த காப்பர் தாமிரப்படிவு அப்படிங்கிறது கிடைக்குது. த ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், குஜராத், ஹரியானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மேகாலயா, நாகாலாந்து, ஒடிசா, சிக்கிம், தமிழ்நாடு, தெலுங்கானா அண்டு உத்தரகாண்ட். ஓகே, Uttarakhand and West Bengal account for 7.9% of the total copper reserves of India. மேலே சொன்ன மாநிலங்கள்லாம் சேர்ந்து 7.9% தாமிர இருப்பை வந்து பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அடுத்து ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்துஸ்தான் தாமிர நிறுவனம். It is a government owned corporation in the central public enterprises under the Ministry of Mines, India. இந்திய அரசால் நிர்வகிக்கப்படக்கூடிய இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழே இயங்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாக்சைட் is an important ore from which aluminum is extracted. அலுமினியம் பாக்சைட் தாதுலேருந்து தான் எடுக்கப்படுது. It's found in the rock consists mainly hydrated aluminum oxide. இந்த தாது வந்து நீரேற்ற அலுமினியம் ஆக்சைடு உள்ள பாறைகளில் வந்து காணப்படும் அப்படின்னு சொல்லுவோம். Bauxite is widely distributed as surface deposits in the areas of laterite soil. ஓகே, அதாவது சரளை மண் காணப்படக்கூடிய பகுதிகளில் புவியுடைய மேல் படிவில் பாக்சைட் தாது அப்படிங்கிறது பரவி காணப்படும். Being light in weight and touch, aluminum is used in the manufacturing of aircrafts and automobile engines. குறைஞ்ச எடை மற்றும் கடினத்தன்மை கொண்ட பண்புகளால் அலுமினியமானது விமான கட்டுமானங்கள்லையும் தானியங்கி இயந்திரங்கள்லையும் அதிகமாக வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லுவோம். பாக்சைட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் சிமெண்ட் அண்டு கெமிக்கல்ஸ். சிமெண்ட் மற்றும் ரசாயன தொழிற்சாலைகளில் வந்து இது பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லலாம். த மெயின் பாக்சைட் டெபாசிட்ஸ் அக்கர் இன் ஒடிசா, குஜராத், ஓகே, ஜுனாகத், அம்ரோலி, பாபுநகர் districts and Jharkhand, Ranchi and Gumila districts, Maharashtra, Sindhurg and Ratnagiri districts, Chhattisgarh, okay, பல்லார்பூர் அண்ட் துர்க் டிஸ்ட்ரிக்ஸ் அண்டு தமிழ்நாடு. இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்சைட் அப்படிங்கிறது அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா. பாக்சைட் இஸ் அன் ஆக்சைடு ஆஃப் அலுமினியம். த நேம் ஹாஸ் பீன் டிரைவ்டு ஃப்ரம் த ஃப்ரெஞ்ச் வேர்ட் லீ பாக்ஸ். ஓகே, அதாவது பாக்சைட் அப்படிங்கிறது அலுமினியத்தோடைய ஒரு வகையான ஆக்சைடு. இதை ஃப்ரெஞ்சு வார்த்தையான லீ பாக்ஸ் அப்படிங்கக்கூடிய வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அடுத்தது நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட், அப்சர்வர்டு ஆஸ் NALCO, NALCO. ஓகேவா. NALCO incorporated in 1981 has units in Odisha at places like Angul and Damanjodi. ஓகே, அதாவது இதனுடைய மையங்கள் ஒடிசா மாநிலத்தில் அஞ்சுல், டேமன், ஜோடி இந்த இடங்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இட் வாஸ் இன்கார்பரேட்டட் as a public sector enterprises of the Ministry of Mines, Government of India in 1981. ஓகேவா. இது இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழே 1981ஆம் ஆண்டு பொதுத்துறை நிறுவனமாக உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் மெட்டாலிக் மினரல்ஸ். ஓகே, தீஸ் மினரல்ஸ் டு நாட் கண்டெயின் மெட்டல் இன் தெம். இந்த வகை கனிமங்களில் உலோகத்தன்மை அப்படிங்கிறது இருக்காது. அப்போ அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? மைக்கா, லைம்ஸ்டோன், ஜிப்சம், நைட்ரேட், பொட்டாஸ், டோல்மைட், கோல், பெட்ரோலியம் எக்ஸெட்ரா ஆர் த நான் மெட்டாலிக் மினரல்ஸ். ஓகேவா. இது எல்லாம் முக்கியமாக அலோகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து மைக்கா. ஓகேவா. இன் ஆன்சியன்ட் டைம் மைக்கா வாஸ் யூஸ்டு இன் ஆயுர்வேதிக் மெடிசின். பண்டைய காலத்தில் மைக்கா ஆயுர்வேத மருத்துவத்தில் வந்து பயன்படுத்தப்பட்டது. மைக்கா பிகேம் வெரி பாப்புலர் வித் த டெவலப்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். மின் தொழிலக வளர்ச்சியில் மைக்கா வந்து மிகவும் முக்கியத்துவம் அப்படிங்கிறது பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்ராக் இஸ் எ குட் குவாலிட்டி ஆஃப் மைக்கா. அப்ராக் அப்படிங்கிறது நல்ல வகையை சார்ந்த ஒரு மைக்கா. இட் இஸ் டிரான்ஸ்லுசன்ட் அண்ட் ஈஸிலி slippable into thin sheets, flat, colorless and elastics
அண்ட் இன்கம்ப்ரெசபிள். ஓகே, அதாவது இந்த மைக்கா அப்படிங்கிறது ஒளி புகக்கூடிய தன்மை உடையது, எளிதில் மிக மெல்லிய பட்டைகளாக பிரிச்செடுக்கலாம், நிறமற்றவை, நெகிழும் தன்மை உடையவை. மேலும் இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்கா இஸ் யூஸ்டு இன் மேக்கிங் ஆஃப் இன்சுலேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் as it withstand high voltage and has low power loss factors. ஓகே, குறைந்த மின் இழப்பையும் அதிக மின் அழுத்தத்தையும் தாங்கக்கூடிய திறன் பெற்றதால் மின் காப்பங்கள் அப்படிங்கிறது தயாரிக்க பயன்படுத்தப்படும். Since it is a non-conductor of electricity, it is exclusively used in electrical goods. இது வந்து மின் கடத்தா தன்மை உள்ளது, அதனால மின் சாதனங்கள் தயாரிப்பில் மைக்கா வந்து பெரிதும் பயன்படுது. இட் ஆல்சோ யூஸ்டு இன் மேக்கிங் ஆஃப் லூப்ரிகன்ட், மெடிசன்ஸ், பெயிண்ட்ஸ் அண்டு வார்னிஷ். மேலும் வந்து மசக்கு எண்ணெய், மருந்து, வர்ணப்பூச்சுதல், மெழுகு எண்ணெய் போன்றவங்க தயாரிக்க பயன்படுதுன்னு சொல்லுவோம். த மேஜர் டெபாசிட்ஸ் ஆஃப் மைக்கா ஆர் ஃபவுண்ட் இன் ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான், ஒடிசா அண்டு ஜார்க்கண்ட். ஆந்திர பிரதேசம், ராஜஸ்தான், ஒடிசா, ஜார்க்கண்ட் ஆகிய முக்கிய இடங்கள் வந்து மாநிலங்கள் வந்து மைக்கா உற்பத்தியாளர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அடுத்தது லைம்ஸ்டோன். Limestone is associated with rocks composed of either calcium carbonate or the double carbonate of calcium and magnesium or mixture of both. கால்சியம் கார்பனேட் கொண்ட பாறைகளையோ அல்லது கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அல்லது ரெண்டும் கலந்த பாறைகளையோ சுண்ணாம்புக்கல் அப்படிங்கிறது அதிகமாக பார்க்கலாம். Limestone also contains small quantities of silica, alumina, iron oxide, phosphorus and sulfur. ஓகே, சுண்ணாம்புக்கல் வந்து சிறிய அளவிலான சிலிக்கா, அலுமினியா, இரும்பு ஆக்சைடு, பாஸ்பரஸ் மற்றும் கந்தகம் அப்படிங்கிறத கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். லைம்ஸ்டோன் யூஸ்டு இன் த இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபார் சோடா ஆஸ் காஸ்டிக் சோடா, ப்ளீச்சிங் பவுடர், பேப்பர், சிமெண்ட், அயர்ன் அண்ட் ஸ்டீல், கிளாஸஸ் அண்டு ஃபர்டிலைசர்ஸ். ஓகே, சோடா சாம்பல், எரிசோடா, வெளுக்கும் தூள், காகிதம், சிமெண்ட், இரும்பு எஃகு உற்பத்தி, கண்ணாடி மற்றும் உரங்கள் தயாரிப்பு தொழிற்சாலையில் வந்து இந்த சுண்ணாம்புக்கல் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. த மேஜர் ப்ரொடியூசிங் ஏரியாஸ் கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு, மேகாலயா, குஜராத் அண்டு சத்தீஸ்கர். இதனுடைய முக்கியமான உற்பத்தியாளர்கள் வந்து கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, குஜராத் சத்தீஸ்கர் இந்த மாநிலங்களாக சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஜிப்சம். Gypsum is a hydrated sulfate of calcium which occurs as white, opaque or transparent minerals in beds of sedimentary rocks such as limestone, sandstones and shale. ஜிப்சம் அப்படிங்கிறது கால்சியம் சல்பேட்டுடைய நீர்ம கனிமம் அப்படின்னு சொல்லுவோம். இது சுண்ணாம்பு பாறை, மணற்பாறை, மாக்கல் போன்ற படிவங்களில் ஒளிப்புகும் வெண்மை நிறமான தாதுவாக வந்து இது காணப்படும். சரியா, ஜிப்சம் இஸ் யூஸ்டு இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் சிமெண்ட், ஃபெர்டிலைசர்ஸ், வால்போர்டு, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அண்ட் இன் சாயில் கண்டெய்னிங்ஸ். ஓகே, இது வந்து சிமெண்ட்டு, உரங்கள், சுவர்பட்டிகள், பாரிஸ் சார்ந்தது, அதாவது வந்து மாவு கட்டு போடுவாங்க இல்லையா, அங்கே போன்றவற்றையோட உற்பத்திக்கு வந்து மூலப்பொருளாகவும் மண்ணை வந்து வளமூட்டுறதுக்கும் பயன்படுது. ஓகேவா, ராஜஸ்தான், தமிழ்நாடு, குஜராத், ஹிமாச்சல் பிரதேஷ், கர்நாடகா, உத்தரகாண்ட், ஆந்திர பிரதேஷ் அண்ட் மத்திய பிரதேஷ் ஆர் த மேஜர் ப்ரொடியூசர். இந்த மாநிலங்கள்லாம் வந்து ஜிப்சம் அப்படிங்கிறத தயாரிக்கக்கூடிய, அதாவது ஜிப்சம் அப்படிங்கிறது காணப்படக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். டுடே கிளாஸ் இஸ் ஓவர் நவ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஒன் அண்ட்